ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ காலிஃப்ளவர் சில்லி பொரிக்க போகிறோம். இங்கே பார்த்துக்கோங்க, காலிஃப்ளவர் சில்லி நல்லாயிருக்கும். அம்மா மசாலா போட்டு தழுவுங்கம்மா. ஃபஸ்ட்டு தண்ணி இருக்குது கடிச்சிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தாச்சா. இனிமே அம்மா இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு இதை அப்படியே கட் பண்ணிட்டு நீங்கள் பொரிக்கிற ஒரு வீடியோவை எடுத்து ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில். ஓகே. இப்போ இது வந்து இது என்ன வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். போட்டாச்சு. அதுக்கடுத்து மசாலா போட்டுக்கணும். அது கோபி சில்லி மஞ்சூரியன் கிடைக்கல, அதனால் சிக்கன் 65 போட்டுக்கலாம். ஆமாம், சிக்கன் 65 மசாலா, சிக்கன் 65 மசாலா. இங்கிலீஷில் எழுதியிருக்கு, தமிழில் எழுதியிருக்கு. சிக்கன் 65 10 ரூபா பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. பாய் காய்ஸ். வெயிட் பண்ணுறா. பார்ட் 3 பார்ட் 2 அனுப்புகிறேன். பாய். இல்லை வெயிட் பண்ணு. ஏன்னா இதை வந்து நம்ம நல்லா மசாலா தடவி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் பொரிக்க வேண்டியது இருக்கும். மசாலா மட்டும் இப்போ தடவி வச்சிடலாம். சூப்பராக இருக்குது. காலிஃப்ளவர் சில்லி உனக்கு பிடிக்குமா? அம்மா செய்கிறது பிடிக்கும். ஆனால் அதை விட ஸ்ரீ அம்மானா பேக்கரியில் செய்கிற நல்லாயிருக்கும். ஸ்ரீ அம்மானா பேக்கரியில் செய்கிறது நல்லா இருக்குமா பாரு. அப்போ அம்மா செய்கிறது பிடிக்காதா உனக்கு? கொஞ்சம் தான் பிடிக்கும். கொஞ்சம் தான் பிடிக்குமா? ஃபஸ்ட்டு ஸ்ரீ அம்மானா பேக்கரி, செகண்ட் அப்பா செய்கிறது, தேர்டு நீங்கள் செய்கிறது. பார்த்துக்கங்க, அந்த குட்டி ரவுடி என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? அவங்க அப்பா செய்கிறது தான் பிடிக்குமா, அம்மா செய்கிறது பிடிக்காது. பாய் கேஷ். பார்ட் 2 அனுப்புகிறோம். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பொறுக்கிற வீடியோ பார்ட் 2 அனுப்புகிறேன். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணணும். இல்லைனா இந்த வீடியோ போடுறதே நிறுத்திடுவோம். ஒழுங்காக பண்ணிடுங்க.